ஏன்னா என் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது டைட்டில் கார்டில் அன்னைக்கு ரொம்ப விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம், என்றும் உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசின்னு தான் போட்டார் பாக்யராஜ். நீ யாருனால அறிமுகப்படுத்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும். அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர், மாமனிதர், ஒரு மாபெரும் கலைஞர் பாக்யராஜ் சார், அவர்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லாம போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா? அவர் இருக்கும்போது சொல்லாம போயிட்டீங்க அப்படின்னு. ஆமாம், நான் பர்சனலாக அவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லாமல் போயிட்டேன். அவர் மாதிரி வேற எந்த குருவும் இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட நேரடியாக ஒரு நன்றி சொல்ல நான் மறந்துட்டேன், பட் பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு நான் இங்கே வரலைன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்திருக்கும். சினிமாவுக்கு நம்மளை வேண்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நமக்கு தான் சினிமா வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நடிகர்னா மறந்துடுவாங்க, ஊரை சேர்ந்த படம்லாம் பண்ணியிருந்தாங்களே மறந்துடுவாங்க. உங்களை எங்களுக்கு தான் வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எவ்வளோ மேலே உட்காந்துருக்கீங்க பாருங்கள். நம்ம சொல்லுவோம் இப்போ சும்மா ஒரு பேச்சு, மேலே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. பாருங்க, மேலே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். I decide, I go extra. Presta, always extra. Congratulations! Thank you for being a true inspiration. ஒரு பெரிய கைத்தட்டு உருவச்சிமாக்கு எல்லாருமே சேர்ந்த மாதிரி. How many decades of entertaining us. இவங்க ஸ்க்ரீன்ல வந்து அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவோம். இப்போ வெளி வந்த பரிமளா அண்ட் கோ வரைக்கும் she only made us happy. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப அப்படின்னா, நீங்களா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நிற்கும் கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்துருங்க. Ladies and gentlemen, for our very own ஊர்வஷி மேம். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி இந்த கைத்தட்டலுக்கும் இந்த ஆதரவுக்கும். ஏன்னா என் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது டைட்டில் கார்டில் அன்றைக்கி ரொம்ப விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம், என்றும் உங்கள் ஆதரவை நாடும் ஊர்வசின்னு தான் போட்டார் பாக்யராஜ் சார். எந்த கதாநாயகிக்கும் அதுக்கு முன்னாடியோ அதுக்கு அப்புறமோ, எனக்கு அப்புறமோ யாரும் போட்டதில்லை. இன்ட்ரடியூஸ், நாங்கள் அறிமுகப்படுத்தும் புதுமுகம் அப்படின்னு தான் போடுவாங்க. யாருமே என்றும் உங்கள் ஆதரவை நாடும் இந்த புதுமுகம்னு யாருக்குமே போட்டதே கிடையாது. ஸோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தமெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய அளவில் எனக்கு தெரியாது அன்றைக்கி. ஆனால் இன்னைக்களவு உங்கள் ஆதரவை நாடிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் பெரிய விஷயம். இந்த ஒரு விருதை பற்றி சொல்லணும்னா, இந்த மேடையில் நான் நிற்கிறதே எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு பிபி டோட்டலாகவே லோ, ஏற்கனவே வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நடக்கும்போது பாடி பேலன்ஸ் அதனாலே நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே இல்லாமே இருந்தேன். இன்றைக்கி போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் ஹேமச்சந்திரன், இதோ அங்கே தான் இருக்கார் ஹேமச்சந்திரன், அவர் கூப்பிட்டாரு. எனக்கு இதை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தது சுஹாசினி. ஊர்வசி எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு தான் கொடுப்பேன்றாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, உங்களுக்கு தான் கொடுப்பேங்கிறாங்க அப்படின்னு. எனக்கு வேற எந்த ஆர்டிஸ்ட்டும் எங்கிட்ட மட்டும் சொல்லுவாங்க, கோ ஆர்டிஸ்ட் எல்லாரும், எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கடி, உனக்கு தான் கொடுப்பேன்றாங்க அந்த விருது அப்படின்னு தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னென்னா, வீட்டில் விருது வைக்கிறதுக்கு கபோர்டில் இடம் இல்லை அர்ச்சனா, உண்மையிலே சொல்கிறேன். ஆமாப்பா உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா அங்கங்கே இருக்கிற டேபிளுங்களில் எல்லாம் ஒவ்வொரு அவார்டு இருக்குது. ஐகானிக் அவார்டு, இந்த அவார்டு, இந்த அவார்டு. இப்போ ராசன், ஐயோப்பா அவார்டு ரொம்ப நன்றிங்க, அவார்டுன்னு போர்டில் சொன்னாவே அது ஒரு நன்றி தானே, போதுமே. ஊர்வசிக்கு இந்த ஒரு அவார்டு இருக்குது நீங்கள் மேடையில் சொல்லிட்டா ஓகே தானே. அதை கொஞ்சம் பெரிய அளவில் சொல்லணுன்னாக்க இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். அப்படியே வர்ணித்து ஒரு 10 அவார்டு ஒன்றா கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க சொல்லிடுவாங்க. அது போதுமே. இந்த அவார்டை ஊர்வசிக்க உங்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்க, போதும்.
இவங்க ஏன் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் இங்கே வரலைன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்திருக்கும். ஏன்னா என்ன மாதிரி ஒரு லேசியான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஷூட்டிங் இல்லைன்னா 10 நாள், அந்த 10 நாளும் காலை ஒடுக்கிக்கிட்டு இப்படியே தூங்கிட்டு இருப்பேன். எழுப்பி சாப்பிட கூப்பிட்டு வற்புறுத்தினா சாப்பிடுவேன். இல்லையா சாப்பாடு கொடுக்கலையோ நோ கம்ப்ளைண்ட், பேசாமல் தூங்கிடுவேன். இப்படி இருக்கிற என்ன மாதிரி ஒரு ஆளை எழுப்பி எழுப்பி கூப்பிட்டு கூப்பிட்டு திருப்பி திருப்பி நடிக்க வைக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு படத்தில் இருந்தே எனக்கு பெரிய இதுன்னா, ஓ காலங்காத்தால் ஷூட்டிங் கூப்பிட்றாங்களே. இப்போல்லாம் எப்படின்னா கடந்த ஒரு 10 வருஷம் எப்படின்னா, இல்லை காலையில் வர முடியாதுங்க, இல்லை வேண்டாம் மேடம் நீங்கள் காலையில் வர வேண்டாம், எப்போ வருவீங்க? அட ஐயா இந்த ஆள் வேறு. நான் வரும்போது ஒரு 10, 11 மணி 12 மணி ஆகும். சரி அப்போ தான் வாங்கலேன், சொல்லு ஒன்றும் சொல்லலையே. எப்போ வருவேன்னெல்லாம் சொல்ல முடியாது, என்னைக்கு வருவேன்லாம் சொல்ல முடியாது. சரி இருக்கட்டுங்க அப்படின்னு என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு, சார் இன்னைக்கு காலையில் மேடத்துக்கு ஷூட்டிங்க வருவாருங்களா? இல்லை அவர் வந்து இதை எழுப்பி எழுப்பி அவருக்கு எனக்கு தான் நான் தான் சொன்னேன், அந்த ஆள்கிட்ட இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு இவ்வளவு தான் கூப்பிட்றாரு அந்த ஆள். லொக்கேஷனுக்கு வந்து எல்லாரையும் பார்த்த உடனே இந்த மாதிரி அழகழகான கொழுன்னு அழகான முகங்கள், நம்ம எப்படி சிரிக்காமல் இருக்கிறது, வந்த உடனே ஒன்றும் இல்லை சார், ஓகே ஓகே குட் மார்னிங் அப்படின்ட்டு ஆக்ட் பண்ண வேண்டியது. இப்படியே நாட்கள் தள்ளி தள்ளி இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு சார், உண்மையிலே சொல்கிறேன். அது வரைக்கும் நான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆள். ஆனால் சினிமாவுக்கு நம்மளை வேண்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நமக்கு தான் சினிமா வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆட்களுக்கு நம்மளை வேண்டாம். ரொம்ப நடிகர்னா மறந்துடுவாங்க, ஊரை சேர்ந்த படம்லாம் பண்ணியிருந்தாங்களே மறந்துடுவாங்க. உங்களை எங்களுக்கு தான் வேணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எவ்வளோ மேலே உட்காந்துருக்கீங்க பாருங்கள், நம்ம சொல்லுவோம் இப்போ சும்மா ஒரு பேச்சு, மேலே இருக்கிறவன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு. பாருங்கள் மேலே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? அந்த மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும் கீழே இருக்கிறவங்க யார் யார் எப்படி எப்படி அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, இந்த நன்றியை மறக்கவே முடியாது. ஹேமச்சந்திரன் தொடர்ந்து பெரிய விஷயமா நீங்கள் இது நடந்துட்டு வர்றீங்க. ஏன்னா கவிதா ராம் மாதிரி, உமா மகேஸ்வரி மாதிரி எத்தனை பேர் எத்தனை 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 பேர். எனக்கு ஒரே அசிங்கமாக ஆகிப்போச்சு. அவங்க ஒரு கலெக்டர் என்கிட்டலாம் ஒரு டைலாக் ரிப்பீட் பண்ண சொன்னால் எனக்கு தெரியாது. இங்கே வந்து பிரமாதமாக டான்ஸ் ஆடினாங்க, அவங்க கிளாசிக்கல் டான்ஸ். அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க சொன்ன உடனே அர்ச்சனா ரிக்வெஸ்ட் பண்ண உடனே டான்ஸ் ஆடி காமிச்சா பாருங்க, மேம் ஹேட்ஸ் ஆஃப் மேம். ஏன்னா ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப 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 ஹாப்பி எனக்கு. ஏன்னா அந்த ஒரு செகண்டில் நீங்கள் டான்ஸ் ஆடி அந்த மியூசிக் முடிகிற வரைக்கும் நின்று அப்படியே போஸ் கொடுத்தீங்க பாருங்கள். அந்த ஒரு ஆர்டிஸ்டினுடைய அந்த ஒரு ஆர்டிஸ்ட் மனசுலையும் கொலகார வெறி இருக்காது, உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு கருணை இருக்கும், ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், இல்லை அர்ச்சனா? இருக்கு மேம். அதனால தான் சொல்கிறேன், எல்லாம் குழந்தைங்களுக்கு பாட்டு டான்ஸ் அதெல்லாம் அப்பப்போ சொல்லிக் கொடுங்க, படிப்பையும் சொல்லிக் கொடுங்க, கூடவே இதையும் சொல்லிக் கொடுக்குங்க. எனக்கு என்னை இந்த மாதிரியே என்னைக்கும் எனக்கு கொடுக்குற இந்த ஆதரவும் என்கிட்ட நீங்கள் வச்சுருக்கிற அன்பும் என்றைக்குமே கொடுங்க. எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அது மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க விருதுகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் விருதுகளுக்கு உங்களை பிடிச்சிருக்கே அதுதானே இங்கே பெரிய ஹைலைட். அதனால தான் தொடர்ந்து வந்து உங்களோட வீட்டில் வந்து விருதுகளாக வந்து சேர்ந்துட்டுருக்கு, அதுதான் உண்மை. ஊர்வசிமா, இந்த தருணத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான இன்னொரு கேள்வியும் கேட்டாகணும் உங்ககிட்ட. நீ யாருனால அறிமுகப்படுத்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும், அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர், மாமனிதர், ஒரு மாபெரும் கலைஞர் பாக்யராஜ் சார், அவர்கிட்ட ஒரு விஷயம் வந்து நான் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா? அவர் இருக்கும்போது சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு. ஆமாம், நான் வந்து பர்சனலாக அவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லாமல் போயிட்டேன். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அவர் கொடுத்ததும் இல்லை. ஏன்னா நான் ஒரு துடுக்குத்தனமான மாணவிங்கிற முறையில் அவர்கிட்ட இடக்கு முடக்கா இப்படியெல்லாம் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் மாதிரி வேறு எந்த குருவும் இருக்க மாட்டாங்க, என்னுடைய குரு மாதிரி வேறு யாருமே இருக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம், சாருடைய படங்கள், அவர் எடுத்த இத்தனை படங்களும் எல்லா சீசன்லேயும் நமக்கு மறுபடியும் ரீமேக் பண்ணலாம். அந்த 7 நாட்களாகட்டும், முந்தானே முடிச்சாகட்டும், மௌன கீதங்களாகட்டும், எந்த படத்தை நீங்கள் பாருங்கள், மறுபடியும் ரீமேக் பண்ணால் அவருடைய ஸ்கிரிப்டாக இருந்தால் எல்லா சீசன்லேயும் ஓடும். இந்தியாவிலே ஒரே ஒரு ரைட்டருடைய படம் தான்
திருட்டுத்தனமாக எல்லா பாஷையிலும் எடுத்திருக்கு. பாக்யராஜுங்கிற ஒரே ஒரு இயக்குனர் வருது. சார் உங்ககிட்ட நேரடியாக ஒரு நன்றி சொல்ல நான் மறந்துட்டேன். பட் பரவாயில்ல, நான் ஒரு மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரியும். தேங்க்யூம்மா. நன்றிம்மா, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஊர்வஷிமாக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். I decide. I go extra. Presta. Always extra.